குறித்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மேற்கு நோக்கி நகர்ந்து பின்னர் நாட்டின் கிழக்கு கடற்கரையை அண்மிக்கும் எனவும் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதனால் ஜனவரி 8ஆம் தேதி முதல் நிலவும் மழையுடனான வானிலை அதிகரிக்கக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. வடக்கு, வடமத்திய, கிழக்கு, ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களில் மழையுடனான வானிலை அதிகரிக்கக்கூடும். ஊவா மாகாணத்திலும் மட்டக்களப்பு, அம்பாறை, பொலனறுவை, மாத்தளை மற்றும் ஹமந்தோட்டை மாவட்டங்களிலும் இடைக்கிடையே 50 மில்லிமீட்டர் அளவிலான பலத்த மழை பெய்யலாம் எனவும் திணைக்களம் கூறியுள்ளது. வடக்கு மாகாணத்திலும் அனுராதபுரம் மற்றும் திருகோணமலை மாவட்டத்திலும் இடைக்கிடையே மழை பெய்யும் எனவும் எதிர்வு கூறப்பட்டுள்ளது. ஏனைய பகுதிகளில் பிற்பகல் வேளையில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மத்திய மலைநாட்டின் கிழக்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு, வடமத்திய, வடமேல் மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை, கம்பஹா, கொழும்பு மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 50 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்று வீசும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக வீச கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது. நாட்டின் சில பகுதிகளில் பெய்யும் பலத்த மழையால் கலாபாவியின் 2 வான்கதவுகள் தலா 2 அடிக்கு திறக்கப்பட்டுள்ளன. அதிலிருந்து வினாடிக்கு 2424 கன அடி நீர் விடுவிக்கப்படுகின்றது. பொலனறுவை சுங்காவில சோமாவதிய பிரதான வீதியின் திக்கள பகுதி மீண்டும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது. மகாவலி கங்கை பெருக்கெடுத்ததை அடுத்து குறித்த பகுதி வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது. தற்போது குறித்த வீதி முழுமையாக மூடப்பட்டுள்ளது. மொனராகலை அம்பிட்டியவில் நேற்றிரவு பலத்த காற்று வீசியதை தொடர்ந்து வீடொன்றின் மீது மரம் ஒன்று முறிந்து விழுந்ததில் வீடு கடுமையாக சேதமடைந்துள்ளது. இந்த சம்பவத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. கலாவாவியின் வான்கதவுகள் திறக்கப்பட்டதை தொடர்ந்து ராஜாங்கனி நீர்த்தேக்கத்தின் நீர்மட்டம் உயர்வடைந்துள்ளதுடன் நீர்த்தேக்கத்தின் 4 வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. அதற்கமைய 2 வான்கதவுகள் 3 அடிக்கும் 2 வான்கதவுகள் தலா 2 அடிக்கும் திறந்துவிடப்பட்டுள்ளன. அதனூடாக வினாடிக்கு 2356 கன அடி நீர் கலா ஓயாவிற்கு விடுவிக்கப்படுகின்றது.